கடைக்குள் வைத்து கடை உரிமையாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் அருகே தண்டபாணி நகரில் ஹார்ட்வேர் கடை நடத்தி வருபவர் ராஜேந்திரகுமார். இவர் வழக்கம் போன்று கடைக்குள் இருந்தபோது கடைக்கு வந்த மர்ம நபர்கள் கடைக்குள்ளேயே ராஜேந்திரகுமாரை கழுத்தை அறுத்து வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதை அறிந்து அங்கு சென்ற போலீசார் ராஜேந்திரகுமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததோடு கொலை தொடர்பாக திருப்பாதிரி புலியூர் போலீசார் 4 நபர்களை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையும் என்று தென்மண்டல வானிலை தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தில் தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை ஒட்டிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் நிலவுகிறது என்றும், வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறையக்கூடும் என்றும், காற்றழுத்த தாழ்வு பகுதியின் இயல்பு காரணமாக மழை விட்டு பெய்வதாக தெரிவித்தார். மேலும் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 16% கூடுதலாக பொழிந்துள்ளது என்றும், அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தற்போது வரை 47 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும், அந்தமானில் டிசம்பர் 15ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுகிறது என்று தெரிவித்தார். ரூபாய் 72 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய மேம்பாலம் மழையால் சேதமடைந்துள்ளதால் விரைவில் சரி செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் ஆரியபாளையம் பகுதியில் உள்ள பழைய மேம்பாலம் மழையால் சேதமடைந்ததை அடுத்து 72 கோடி மதிப்பீட்டில் 360 மீட்டர் நீளம் 18 மீட்டர் அகலத்தில் பாலம் புதிதாக கட்டப்பட்டது. இந்த பாலத்தை கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். போக்குவரத்துக்காக திறந்து வைக்கப்பட்ட பாலம் திறந்து 1 மாத காலம் ஆகிய நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக சேதமடைந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பாலத்தை கடந்து வருகின்றனர். இந்த நிலையில் உடனடியாக பாலத்தை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் பிரதான சாலையில் உள்ள ரயில்வே கிராசிங்கில் ரூபாய் 72 கோடி மதிப்பிலான புதிய மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகளை பூமி பூஜை செய்து முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். பூமி பூஜை விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் பாலம் கட்டுமான பணிகளை 1 ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாள் பாடலை திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். தமிழக துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதியின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி கிழக்கு மாநகரம் சார்பாக உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் பாடல் வெளியீட்டு விழா திருச்சி விமான நிலையம் அருகே உள்ள தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் கிழக்கு மாநகர கழக செயலாளர் மதிவாணன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பாடலை வெளியிட்டார். தலைமை நிலைய செயலாளரும் வீட்டு வசதி வாரிய தலைவருமான பூச்சிமுருகன் பாடல் தொகுப்பை பெற்றுக் கொண்டார். இதில் மாநகராட்சி துணை மேயர் திவ்யா, கவிஞர் சல்மா மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சாமித்தோப்பு அருகே ஐயாவழி ஆய்வு மையத்திற்கு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அடிக்கல் நாட்டினார். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு அருகே தாமரைக்குளம் பகுதியில் உள்ள ஐயாவழிப்பதியில் தாமரைக்குளம்பதி குரு பரம்பரை அறக்கட்டளை மற்றும் அகில உலக ஐயாபதிகள் கூட்டமைப்பு சார்பாக அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. தாமரைக்குளம்பதி பூஜித குரு சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கலந்து கொண்டு மரக்கன்று நட்ட பெண் ஐயாவழி ஆய்வு மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார். விழாவில் 108 பதிகள் தாங்கல்களின் திருநாமம் அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளில் ஐயாவழி மக்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். கரூரில் லாரியை வழிமறித்து பணம் கேட்டு மிரட்டியதாக எழுந்த புகாரின் பேரில் விசிக நிர்வாகி உள்ளிட்ட 6 பேர் மீது வெள்ளியணை போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி அழகாபுரி பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவரின் டாரஸ் லாரியை ஓட்டுநர் பழனிசாமி கரூர் அருகே சின்னமநாயக்கன்பட்டி பிரிவு சாலையில் ஓட்டி சென்று கொண்டிருந்தார். அப்போது திருச்சி மண்டல விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயலாளர் ராஜா மற்றும் கார்த்திகேயன் உட்பட 6 பேர் லாரியை வழிமறித்த பிறகு லாரி உரிமையாளர் சேகரை வரவழைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நிதியாக 30,000 ரூபாய் கேட்டதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து லாரி உரிமையாளர் சேகர் 4,000 ரூபாய் ஜிபே மூலம் அனுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜா உள்ளிட்டவர்கள்
டாரஸ் லாரி உரிமையாளர் சேகரை தகாத வார்த்தையால் பேசி மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து சேகர் அளித்த புகாரின் பேரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்டல செயலாளர் ராஜா உட்பட 6 பேர் மீது வெள்ளியணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் புகாரை தொடர்ந்து ராஜாவை 3 மாத காலத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்து கட்சி நிறுவன தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். திருப்போரூர் அருகே விவசாய நிலத்தில் மின்சாரம் தாக்கி 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே காட்டூர் கிராமத்தில் விவசாய நிலங்களுக்கு சென்ற விவசாயிகள் வயல் பகுதியில் 2 பேர் உயிரிழந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காயார் போலீசார் உயிரிழந்த 2 பேர் மின்சாரம் தாக்கி இறந்திருப்பதை உறுதிப்படுத்தினர். மேலும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு 2 சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சடலத்தின் அருகில் மின் வயர்களை துண்டிப்பதற்கு தேவையான உபகரணங்கள் இருந்ததால் மின் வயர்களை திருடும் கும்பலாக இருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் பெண்பேடு கிராம நிர்வாக அலுவலர் மகாதேவன் கொடுத்த புகாரின் பேரில் காயார் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒசூர் அருகே தனியார் பள்ளி பேருந்து மோதி முதல் நாள் பணிக்கு செல்லவிருந்த இளைஞர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த மல்லச்சந்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் என்ற இளைஞர் டாடா நிறுவனத்தில் நேர்காணல் முடித்து இன்று முதல் நாள் வேலைக்கு செல்ல இருசக்கர வாகனத்தில் கிளம்பியதாக சொல்லப்படுகிறது. குந்தாரப்பள்ளியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி பேருந்து மாணவர்களை அழைத்து செல்ல மல்லச்சந்திரம் கிராமத்திற்கு வந்தபோது இருசக்கர வாகனமும் தனியார் பள்ளி பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் தூக்கி வீசப்பட்ட சதீஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த சூளகிரி போலீசார் சதீஷ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியில் வாழும் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டு செய்து கொடுக்கப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்காக எஸ்டேட் பகுதி மக்களுடன் மாஞ்சோலையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மக்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது அந்த பகுதியிலேயே தாங்கள் இருக்க அனுமதி வழங்க வேண்டும், அப்படி முடியாத பட்சத்தில் அரசு 25 லட்சம் ரூபாயும் தேயிலை நிறுவனம் 10 லட்சம் ரூபாயும் இழப்பீடாக வழங்க வேண்டும் என மாஞ்சோலை எஸ்டேட் மக்கள் ஒரே இடத்தில் சமத்துவபுரம் போன்று வசிக்க வீடுகள் கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை விடுத்து பேசினர். இதனை கேட்டறிந்த அமைச்சர் நேரு கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் நேரு நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியில் வாழும் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டு செய்து கொடுக்கப்படும் என்றும் இந்த மக்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்காக தமிழக முதலமைச்சரை சந்திக்கவும் ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறினார். தமிழக அரசு மாஞ்சோலை எஸ்டேட் பகுதி மக்களுக்கான 11 வகையான சிறப்பு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும் கூறினார். அப்போது உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன், களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் இளையராஜா, பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் உள்ளிட்டோர் இருந்தனர். கம்பெனிகளுக்கு அதிகமான தொகை வரவேற்பு கேட்டுள்ளார்கள். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஏற்று தொகை அறிந்து தரப்பட்டதுதான் அதை கொண்டுள்ளதான் தரப்படவில்லை என்று சொன்னால் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசி வாங்கி வருகிறோம். எனவே இப்போ கூட கீழே ஒரு 4 பேருக்கு வீடு அதே இடத்துல கொடுத்துள்ளோம். இப்போ 7 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கிடைக்கணும். ஒன்றிய அரசு பயனாளிகள் 2 லட்சம் இந்த 2 லட்சத்தையுமே சேர்த்து அரசாங்கமே 10 லட்சமாக வீடு. எனவே அந்த நிலத்தையும் வேண்டுமானாலும் கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் கிடைக்கிறது வாழ்வாதாரம் வேண்டும் என்று இருக்கிறதால் அதை நேரடியாக அதிகாரத்தை செய்து நீதிமன்றமும் நீதிமன்றம் சில உத்தரவு அந்த நீதிமன்றம் இந்த உத்தரவுக்கு உட்பட்டு மாவட்டங்களுடைய முதலமைச்சருடைய அறிக்கை அவர் பார்த்து என்ன செய்ய வேண்டும் நீதிமன்ற உத்தரவு இருக்கிறார்கள் இதை உடனடியாக செய்ய முடியாது. எனவே அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் முதலமைச்சர்கள் செய்திருக்கிறார். மேலும் கேட்கிறார்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.